வசல்லம் அவர்கள் மதீனாவில் குடியேறி 7 மாதங்களுக்கு பின் ஹிஜ்ரி 1 ரமழான் கியோபி 623 மார்ச் மாதம் ஒரு படைப்பிரிவை நபி அவர்கள் அனுப்பினார்கள். 30 முஹாஜிர்கள் இந்த பிரிவில் இடம்பெற்றனர். அவர்களுக்கு ஹம்ஜா ரழி அவர்களை தலைவராக ஆக்கினார்கள். அப்பொழுது இவர்களின் கையில் அவர்கள் கொடுத்த வெள்ளைக் கொடியே இஸ்லாமிய குடியரசின் முதல் கொடி என்று கூறப்படுகிறது. ஷாமிலிருந்து மக்காவை நோக்கி வந்து கொண்டிருந்த குறைஷிகளின் வியாபார குழுவை வழிமறிப்பதற்காக இவர்கள் சென்றார்கள். இந்த வியாபார கூட்டத்தில் 300 நபர்களும் அவர்களுக்கு தலைமையேற்று அபூஜஹலும் வந்து கொண்டிருந்தான். ஈஸ் என்ற நகரத்தின் ஓரத்தில் உள்ள சைஃபுல் பஹர் எனும் இடத்தை இரு கூட்டத்தினரும் அடைந்தபோது சண்டையிடுவதற்காக அணிவகுத்தனர். ஆனால் இரு கூட்டத்தினருக்கும் நண்பராக இருந்த மஜ்தி இப்னு அமர் அல்ஜுஹனி என்பவர் சமரச பேச்சுவார்த்தை நடத்தி போரை தவிர்க்கச் செய்தார். ஹிஜ்ரி 2 ஸ்ஃபர் கிபி அலவா அல்லது வத்தான் என்ற இடத்தை நோக்கி சென்றார்கள். ஆனால் சண்டை எதுவும் நடைபெறவில்லை. இந்த போருக்கு செல்வதற்கு முன் நபி அவர்கள் சது இப்னு உபாதாவை மதீனாவில் தனக்கு கலீஃபாவாக பிரதிநிதியாக ஆக்கினார்கள். இந்த போரின் போது ரம்ரா கிளையினரின் தலைவரான அமர் இப்னு மக்ஷி என்பவருடன் நட்பு உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கையில் எழுதப்பட்டதாவது: இது அல்லாஹ்வின் தூதராகிய முஹம்மது ரம்ரா கிளையினருடன் செய்யும் ஒப்பந்தம். ரம்ரா கிளையினர் தங்களது உயிர் பொருள் அனைத்திலும் பாதுகாப்பு பெற்றவர்களே. அவர்களிடம் சண்டை செய்பவர்களை நாங்களும் எதிர்ப்போம். சண்டை செய்பவர்களுக்கு எதிராக அவர்களுக்கு உதவி செய்வோம். இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எதிராக போரில் ஈடுபடக்கூடாது. அதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவிக்காக அழைத்தால் அவர்களும் உதவ வர வேண்டும். கடல் வற்றினாலும் இந்த உடன்படிக்கை நிலைத்திருக்கும். இவ்வாறாக ஒப்பந்தமானது. இதுதான் நபி அவர்கள் கலந்து கொண்ட முதல் போராகும். நபி அவர்கள் இந்த பயணத்தில் 15 நாட்கள் மதீனாவிற்கு வெளியில் இருந்தார்கள். இந்த போரிலும் வெள்ளைக் கொடியே பயன்படுத்தப்பட்டது. அதை ஹம்ஜா இப்னு அப்துல் முத்தலிப் ரழி ஏந்தியிருந்தார். சில நாட்கள் கடந்து பிறகு அஸ்வத் இப்னு அப்துல் அசது மக்ஜுமி என்பவன் பத்ரு போரின் தீ கங்குகளை முதலில் மூட்டினான். இவன் மிகுந்த கெட்ட குணமுடையவன். நான் முஸ்லிம்களின் தடாகத்தில் நீர் அருந்துவேன், இல்லையேல் அதை உடைத்தெறிவேன், அல்லது அங்கேயே நான் செத்து மடிவேன் என அல்லாஹ்விடம் உடன்படிக்கை செய்கிறேன் என்று கூறியவனாக படையிலிருந்து வெளியேறினான். அவன் தடாகத்தை நெருங்க ஹம்ஜா அவர்கள் அவனை வாளால் எதிர்கொண்டு அவனது பாதத்தை கெண்டைக்கால் வரை வெட்டி வீழ்த்தினார்கள். அவன் காலிலிருந்து இரத்தம் சீறி பாய்ந்தது. தடாகத்திற்கு அருகிலிருந்து அவன் தவழ்ந்து வந்து தடாகத்திற்குள் விழுந்தான். அவன் தனது சத்தியத்தை நிறைவேற்றிவிட வேண்டுமென்று எண்ணியதால் தடாகத்திற்குள் விழுவதில் இந்த அளவு பிடிவாதம் காட்டினான். அவன் தடாகத்திற்குள் இருக்கும் போதே அல்லாஹ்வின் சிங்கம் ஹம்ஜா அவர்கள் அவன் மீது மற்றொரு முறை பாய்ந்து அவனை வெட்டி சாய்த்தார்கள்.